சென்னையில் செயல்பட்டு வரும் மது மற்றும் போதை மறுவாழ்வு மையத்தில் நோயாளி தாக்கப்பட்டதாக எழுந்துள்ள புகார் குறித்து விசாரணை நடத்தப்படுகிறது. அது பற்றிய கூடுதல் தகவல்களை தலைமைச் செய்தியாளர் மகாலிங்கம் பொன்னுசாமியிடம் கேட்கலாம். மகாலிங்கம், மது மற்றும் போதை மறுவாழ்வு மையத்தில் நோயாளி தாக்கப்பட்டதாக எழுந்துள்ள சர்ச்சையில் விசாரணையின் தற்போதைய நிலை என்ன? ரத்திகா, தொடர்ந்து புதிய தலைமுறையில் சென்னை அடுத்த மௌலிவாக்கத்தில் உள்ள தனியார் போதை மற்றும் மது மீட்பு மையத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாம் ஒளிபரப்பு கொண்டிருக்கும் செய்திகளாக இந்த விவகாரத்தில் தற்பொழுது தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை செயலாளர் இன்று காலையில் நமக்கு பேசும்பொழுது தமிழகம் முழுவதும் இதுபோன்ற போதை சம்பந்தப்பட்ட மறுவாழ்வு மையங்கள் குறித்து முழுமையாக விசாரணை மேற்கொள்ளப்படும். எங்கெல்லாம் விதிமுறை மீறல்கள் நடக்கிறதோ அங்கெல்லாம் தொடர்ந்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும். அதற்காக சிறப்பு குழு அமைக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையிலும் தொடர்ந்து செய்தி வெளியிட்டு வந்ததன் அடிப்படையிலும் தற்பொழுது மௌலிவாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த தனியார் போதை மீட்பு மையத்தில் டாக்டர் சபிதா தலைமையிலான குழு விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள மனநல மருத்துவமனையினுடைய உறுப்பினராக இருக்கும் இந்த சபிதா குறிப்பாக இதுபோன்ற போதை மீட்பு மையங்களுக்கெல்லாம் அனுமதி கொடுக்கும் பொறுப்பில் இருக்கிறார். அவர் தற்பொழுது எது மாதிரியான விதிமுறை மீறல்கள் எல்லாம் இந்த மையத்தில் நடந்திருக்கிறது, இந்த மையத்தில் இருக்கும் உள்நோயாளிகள் எல்லாம் எந்த மனநிலையில் இருக்கிறார்கள், அவர்கள் மற்ற இடங்களுக்கு மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பது குறித்து தீவிரமாக தற்பொழுது விசாரணை மேற்கொண்டிருக்கிறார். அதே போல உள்நோயாளிகள் தாக்கப்பட்டார்களா, அவர்களுக்கு எது மாதிரியான சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும், எது மாதிரியான சிகிச்சைகள் கொடுக்கப்படவில்லை, அங்குள்ள மருத்துவ சிகிச்சை முறையாக கொடுக்கப்பட்டிருக்கிறதா, மனநல ஆலோசகர்கள் இருக்கிறார்களா, இப்படி பல்வேறு விஷயங்கள் ஆய்வுகளை தற்பொழுது மேற்கொண்டிருக்கிறார். இந்த ஆய்வுக்கு பிறகு இந்த மையம் மூடப்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்றால் கடந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து இந்த மையம் உரிய அனுமதி இல்லாமல் செயல்பட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல வருவாய்த்துறை சார்ந்தவர்களும் காவல்துறை அதிகாரிகளும் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த இருவரும், அதாவது காவல்துறை மற்றும் சமூக நலத்துறை, தற்பொழுது மனநல மருத்துவத்துறை, இந்த 3 துறைகளும் சேர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ரத்தியா.